முஸ்லிம்களின் 5 கடமைகளில் ஒன்று தான் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய புனித மெக்காவுக்கு ஹஜ் யாத்திரை மேற்கொள்றது. ஆண்டுதோறும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் மெக்கா மதினாவுக்கு பயணம் மேற்கொண்டு வராங்க. அதுதான் அவங்களுடைய பெரிய கனவும் கூட, பெரிய ஆசையும் கூட. அதன்படி இந்த வருஷமும் கூட யாத்ரீகர்கள் வருகையால மெக்கா நகரமே அப்படியே நிரம்பி வழியுதான். இனி வரும் நாட்கள்ல கூட மேலும் பலர் ஹஜ் பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. ஸோ இனி வரும் நாட்கள்ல கூட்டம் இன்னுமாக நிரம்பி வழிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்நிலையில பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் நிலவி வரும் கடும் வெப்ப அலையால ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டவங்களே 922 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகர தகவலை அந்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரி ஒருத்தர் தெரிவித்திருக்கிறாரு. உயிரிழந்தவங்களே 600க்கும் மேற்பட்டவங்க எகிப்தியர்கள், 60க்கும் மேற்பட்டவர்கள் ஜோர்டானியர்கள், 80 பேர் இந்தியர்கள் அப்படின்ட்டு சவுதி நாட்டு தூதர் தெரிவித்திருக்கிறாரு. மெக்காவில் பார்த்தீங்கன்னா கடுமையான வெப்ப அலை வீசி வர்றதால உயிரிழப்புகள் இன்னும் கூட அதிகரிக்கலாம் அப்படின்ற ஒரு திடுக்கிடும் தகவலை சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கங்கே தெருக்களில் பிணங்கள் இருப்பது போல சமூக ஊடகங்களில் வீடியோக்கள் பரப்பப்பட்டு வருது. இந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது இது உண்மைதானா அப்படின்ற ஒரு கேள்வியும் கூட எழும்புது. அங்கு வீசி வரும் அதீத வெப்ப அலை, அங்கு இருக்கக்கூடிய தட்பவெட்ப சூழ்நிலை பிற நாட்டு மக்கள் உடலால் தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்களுடைய அந்த தட்பவெப்ப சூழ்நிலையில் இருந்துட்டு இந்த அதீத வெப்பநிலைக்கு அவங்க போகும்போது அவங்களுடைய உடம்பு தாக்கு பிடிக்க முடியாததே உயிரிழப்புக்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. அதிக நேரம் வெயிலில் நின்றுட்டு போகிறது, சரியான உணவு, நீர், குளுமையான நிலை இதெல்லாம் கிடைக்காததால் உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள்லாம் இழந்து போயிட்டு ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட காரணங்கள்லாம் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக முதியவர்கள் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களாம். அநேக இந்தியர்களை காணவில்லை அப்படின்ட்டு அவங்களுடைய குடும்பத்தினர்கள் தெரிவிச்சுட்டு வராங்களாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் போது வெப்ப அலையால் உயிரிழந்தவங்களை அங்கேயே அடக்கம் செய்யறதுக்கு அவங்களோட குடும்பத்தினர் சம்மதமும் தெரிவிச்சுட்டு வராங்களாம். ஸோ அதுக்கான ஏற்பாடுகளும் அங்கே பண்ணுறாங்களாம். அதனால் இனி வரும் நாட்களில் புனித பயணம் மேற்கொள்பவர்கள் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டு வருது. அதனால் கேர்ஃபுல்லாக போயிட்டு வர மாதிரியான அட்வைஸை அந்தந்த நாடுகள் சொல்லியிருக்கிறாங்க.